கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழக தேர்தல் களம். இந்த தருணத்தில் நம்ம வச்சிருக்கக்கூடிய தலைப்பு என்பது உருவாகிவிட்டதா அலை, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லட்சுமி. பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள், வணக்கம் கோட்டீஸ்வரன். அரசியல் ஆய்வாளர் பெருமாள்மணி அவர்கள், வணக்கம் பெருமாள்மணி. நம்மோடு பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் சுவாமிநாதன். சுவாமிநாதன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தேர்தல் நெருக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். இனி களம் எப்படி இருக்கு அப்படின்னு பேசலாம் அப்படின்னு. இப்போ அதிமுக சொல்றாங்க 210 இடங்கள் சொல்றாங்க, திமுக 210, தாவேகா தரப்புல நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க, நாம் தமிழர் நம்பிக்கையை விதைக்கிறாங்க. அந்த மொமெண்டம் உருவாயிருக்கா? அப்படி ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு மொமெண்டம் உருவாயிருக்கா? களத்தை எப்படி பாக்குறீங்க? அனைவருமே ஒரு அலையை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், தாவேகா, சீமான் உள்ளிட்டவர்களா இருக்கலாம். பட் மக்கள் களத்துல இதுவரைக்கும் எந்த அலையுமே உருவாகல. பொதுவா ஒரு ஆட்சியின் மீது அதிருப்தி அலை உருவாகணும் அல்லது ஆதரவு அலை உருவாகணும். திமுகவுக்கு ஒரு லாபம் என்னன்னா அதிருப்தி அலையும் இல்லை, அதை விட உச்சமா ஆதரவு அலையும் இல்லை. களத்துல நான் பார்த்த அனுபவத்துல சொல்றேன். கிட்டத்தட்ட கடந்த சில தினங்களாக இருந்ததை விட அண்மை காலமாக அந்த மசோதா விவகாரத்தை ரொம்ப தீவிரமா கிரவுண்ட்ல கொண்டு போறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். பட் அது குறித்த புரிதல் அப்படிங்கிறது வெகுஜன மக்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் அது ஏற்கனவே அவர்கள் முன்னெடுத்த ஒரு அரசியலுடைய நீட்சி தான், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொன்ன அரசியலுடைய நீட்சி தான். ஸோ அதனால அந்த அடிப்படையிலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர்னு 4 பேரும் பிரச்சாரத்தை கூர்மைப்படுத்தினாலும் கூட கடந்த கால தேர்தல்களில் ஒரு அலை வீசும். நீங்க 2021 தேர்தலில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகனாக இருந்தது. இதில் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் அப்படிங்கக்கூடிய அந்த அறிவிப்பு ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. ஆனா இந்த முறை திமுகவினர் சொல்றாங்க எங்களோட தேர்தல் அறிக்கை எப்போ ஹீரோவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் களத்துல அதிமுகவும் அதே தான் சொல்லியிருக்காங்க, 2000 ரூபாய் தரேன், குல விளக்கு திட்டம் அப்படிங்கிறாங்க. அப்ப தேர்தல் அறிக்கை என்பதிலே 3 பேர் சமநிலை தான் அடைஞ்சிருக்காங்க. நீங்க திமுக 2000 ரூபாய், அதிமுக குல விளக்கு திட்டம் அதே 2000 ரூபாய் சொல்றாங்க. விஜய் ஒருபடி மேல போய் 2500ங்கிறார். இந்த பாண்டியராஜன் படத்துல சொல்ற மாதிரி வரிசையை எல்லாரையும் நிறுத்தி விட்டு கடைசி பிம்பிளிக்கு பிளாபி மட்டும் தான் சொல்லல. எல்லா கட்சியிலும் ஒரே வகையான தேர்தல் அறிக்கையை தான் இதுல சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கை என்கிற அடிப்படையில ஒரு அலை வீசணும். நீங்க சொல்ற மாதிரி முன்பு தேர்தல் அறிக்கை பெரிய பேசு பொருளாகும். கலர் டிவி தரேன்னாங்க, மிக்சி கிரைண்டர் தரேன்னாங்க அப்படின்னு பேசு பொருளாகும். ஆனா இந்த தேர்தல் அறிக்கை பெருசா களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலன்றீங்க. ஆனா கட்சிகள் சூப்பர் ஸ்டார்ன்றாங்க, எங்க தேர்தல் அறிக்கை கதாநாயகன்னு. ஒரு விஷயம் சுவாமிநாதன், கிரவுண்டில் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் தன்மையை. கொஞ்சம் தேர்தல் நெருங்க ஒரு தன்மை ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவா காற்றடிக்கிற மாதிரி உங்களால அதையும் செய்ய முடியலையா? ஒரு அலையே இல்லாம அமைதியா நிசப்தமா இருக்கா களம்? ஆமா, வழக்கமாக ஒரு அலை வீசு சார். நான் அதான் சொன்னேன், கடந்த தேர்தலில் தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய மேஜர் ரோல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2006 கலர் டிவி ஒரு பெரிய ரோல் பண்ணாங்க. 2011 மிக்சி கிரைண்டர், மின் விசிறி, தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. 2021 திமுகவோட தேர்தல் அறிக்கை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டியது 1000 ரூபாய் என்பதை 2000 உயர்த்துறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதையே சொல்லிட்டாரு. விஜய் 2500ன்றாரு. இவங்க பிரிட்ஜ்னு சொன்னா இவங்க 8000 ரூபாய் பரிசு கூப்பன்ட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கிராம பகுதிகளில் 8000 ரூபாய்க்கான பரிசு கூப்பன் செக் எப்படி இருக்குமோ அதே போன்று பிரச்சாரம் செஞ்சாங்க. அதிமுகவை பொறுத்தவரை 10,000 ரூபாய் எப்படி ஒரு கருணை தொகை என்று அறிவித்து அதை உதவித்தொகைன்னு மாத்தினாங்களோ அது எந்த வடிவத்தில் இருக்குமோ அதே போன்று அவர்களும் பிரச்சாரம் செஞ்சாங்க, செக் மாடல்லே போட்டு. ஸோ இது எல்லாமே மக்கள் கிட்ட திமுக தேர்தல் பிரச்சாரங்களை, தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு சமநிலைப்படுத்திருச்சு. அப்ப திமுக ஒரு அலையை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. அதற்கான முன்னெடுப்பு தான் நீங்க அண்மையில் வந்திருந்த அந்த மசோதா மீதான மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கடுமையான காட்டம், நகல் எரிப்பு போராட்டம் உள்ளிட்ட பல விஷயங்களை பண்ணது. பட் அது ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம், அது மக்களவையில் இருக்கக்கூடிய இடங்களை கூட்டுறதுங்கிறது கிரவுண்ட்ல அந்த அளவுக்கு ஒன்றும் வெகு மக்களுடைய பேச்சு பொருளாக மாறல. நான் களத்துல பார்த்த அனுபவத்துல சொல்றேன். பட் விஜய் மேல ஒரு அனுதாப அலை வீசுது. அது அனுதாப அலை தான், அது வெற்றிக்கான அலையோ ஆதரவு அலையோ கிடையாது. அவர் பாவம் உச்சத்திலிருந்து வந்திருக்கிறார் என்பதாக வீசக்கூடியது ஒரு அனுதாப அலை. களத்துல இப்ப என்னன்னா சவாலே இந்த கட்சிகளுக்கு இப்ப எப்படி மாறி இருக்குன்னா, வெற்றி பெறுவது என்பது ஒரு நிலை, அது உச்ச நிலை. தங்களுடைய பாரம்பரிய ஓட்டு வங்கி இழந்துவிடக் கூடாதுன்னு திமுக அதிமுக கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்க. நீங்க விஜய் ரொம்ப சொற்ப ஓட்டு எடுத்தா கூட அது திமுக இருந்து வெளியில் வர வேண்டிய ஓட்டு தான். இல்ல இப்போ நம்ம சுவாமிநாதன், இப்ப நீங்க சொல்றதுலே இப்ப தேர்தல் அறிக்கைன்ற ஒரு கோணம்ன்றது ஒன்று. இப்ப இன்றைக்கு இந்த தேர்தல் என்பதே என்ன, மீண்டும் திமுக ஆட்சி வேண்டுமா
வேண்டாமா, அப்படியே அந்த ஒற்றை புள்ளி. இல்ல திமுக சொல்ற மாதிரி பாஜக மீண்டும் இங்க உள்ளுக்கு நுழையணுமா வேண்டாமான்ற பொருள் தான், இல்ல மாற்றம் வேணுமா வேண்டாமான்ற நரேஷன் இருக்குல்ல. மக்கள் ஜனத்திரல்ல இருந்து ஒரு என்ன அலை இருக்கும்ல, ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அது இன்னமும் உருவாகலன்னு சொல்ல வரீங்களா? அப்போ ஆமா சார், நிச்சயமா என்னன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில தொடங்கி மக்கள் மன்றத்துல மாற்றம் வேணுமா வேண்டாமா என்பதுல மக்கள் உண்மையிலேயே குழம்பி இருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் வந்து 4 முனை போட்டியெல்லாம் சந்திச்சிருக்கலாம். பட் ஒரு பெரிய நடிகர் ஒருவர் களத்துக்கு வந்திருக்கிறார். வீட்டுல நம்ம பாக்குறோம்ல சார், குழந்தைகள், இளம் பெண்கள் அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாம் விஜய்க்கு போடுங்கிறாங்க. வீட்டுல வந்து அதை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ளவும் முடியல, குழந்தைகளை நிராகரிக்கவும் முடியல. நான் அதனாலதான் மக்கள் குழம்பி இருக்காங்க. நீங்க குழந்தைகள் சொல்றத ஒண்ணுல பெற்றோர் ஏற்கணும், ஏற்றுட்டாங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க, விஜய்க்கு அலை வீசுதுங்களாம். அவர்கள் அதையும் ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம திமுக அரசால பலனாளியா இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க. முந்தைய அதிமுக அரசுல பயனாளியா இருக்கேன்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றோம். ஒரு 18 வயதுல இருந்து 39 வயது வரை. அந்த கூட்டத்துல பெரும்பகுதி விஜய் ஆதரிங்கன்னு சொல்றாங்க. வீடுகள்லயே அவங்க வந்து ஒரு களப்பணியாளர்களா மாறி இருக்காங்க. ஆனா வீடுகள்ல இன்னுமே பூத் ஸ்லிப் கொடுக்கல. தாவேக்கா வந்து திமுக இணையா வீடு வீடா போய் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, இத்தனை நம்பர் பட்டன்ல இருக்கும் அப்படின்னா விழிப்புணர்வு ஊட்டல. பட் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க விசில் வச்சு ஊதிட்டு இருக்காங்க. இதனால வந்து பெற்றோர்கள் மத்தியிலயும் ஒரு குழப்பம் இருக்கு. இந்த குழப்பத்தினாலதான் ஒரு ஆதரவாலையும் இல்ல, ஒரு மக்கள் மௌனமா தான் இருக்காங்க. முக்கியமான இடம் சுவாமிநாதன், ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்றீங்க, இன்னும் அவங்க முடிவெடுக்கலன்றீங்க. இன்னொரு பக்கம் குழந்தைகள் பேர பசங்கள்லாம் வந்து தாத்தா நீங்க இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்க, ஒரு அழுத்தம்னு. இதுக்கு முன்பு அந்த நிகழ்வுகள் இருந்திருக்கு. கணவர் வந்து திமுகவில் ஒரு பொறுப்புலே இருப்பாரு, ஆனா அவங்க மனைவி வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட தன்மையை தான் நம்ம பார்க்கிறோம். யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத தன்மையில தானே ஓட்டிங் பேட்டர்ன் இதுவரைக்கும் இருந்திருக்கு. பேரபுள்ள சொன்னாங்கன்னு போட்டிருக்காங்களா, இல்ல ஒய்ஃப் சொன்னாங்கன்னு போட்டிருக்காங்களா, அப்படி அந்த தன்மை இருந்ததா இதுக்கு முன்பு? அப்படி ஆமா இல்ல, இதற்கு முன்புமே நீங்க வந்து பெண்கள் ஓட்டு என்பது அதிமுக பக்கம் இருந்தது சார். அதிகமான அளவுல மிக்சி கிரைண்டர் மின் விசிறி, தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள் திமுகவோட பொறுப்புலே இருப்பாரு. மகளிர் உரிமை தொகை இருப்பாரு சார். ஆமா குடும்பங்கள் அப்படி இருக்கும். பட் இதனால் வரை சொன்னது குடும்பத்தில் அவர்களை விட மூத்தவர்கள். இப்ப குரல் எழுப்புறது அவர்களை விட இளையவர்கள். நீங்க இளையவர்கள் கேட்கிற பொழுது அது வேண்டுகோளா மாறுது இல்ல அந்த இடம் தான் சுவாமிநாதன். நம்ம இதெல்லாம் தேர்தல் முடிவுக்கு பிறகு பகுப்பாய்வு செய்யணும். குழந்தைகள் பேர குழந்தைகள் சொல்வதுன்றது ஒரு ஆசை, ஆனா இங்கு ஓட்டிங் பேட்டர்ன்றது என்னோட உரிமையை நம்ம சொல்றோம் அப்படின்னு. இது தமிழ் சமூகத்துல வாக்காளர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஒரு எல்கேஜி பாப்பா சொல்லுதுன்றதுக்காக அப்படி ஒரு முடிவுக்கு நகர்வாங்க, அந்த தன்மையில களம் போகுதுன்னு சொல்ல வரீங்களோ? அப்படி நீங்க கருதுறீங்களா? இல்ல சார், அதாவது அது விஜய்க்கு ஆதரவு அலையை உருவாக்கிருச்சு நான் சொல்லல. மக்கள் கிட்ட ஒரு குழப்ப நிலையை உருவாக்கி இருக்குங்க. குழப்பம் தான் மக்கள் முடிவு எடுத்திருப்பாங்க. திமுக அதிமுக என்கிற புள்ளிக்குள்ள வந்திருப்பாங்க. இப்ப குழந்தைகள் கேட்கிறப்ப சில வீடுகள்ல குழந்தைகள் பாக்குறோம்ல சார், குழந்தைகளா இருக்கலாம், இளம் வயதினரா இருக்கலாம், அவங்க அந்த கட்சியில பொறுப்பு இல்லாம, உறுப்பினர் இல்லாம நீங்க ஓட்டு போடுங்கிற நிர்பந்திக்கிறப்ப வீட்டு முன்னாடி ஒரு முகக்கர்கள் வரக்கூடாது, குழந்தைகள் கிட்ட கார்சா பேசிட முடியாதுங்கிறதுனால பார்க்கலாம் சொல்லி இதனாலதான் மக்கள் முடிவெடுக்க முடியாம இருக்காங்க. குழப்பத்துல இருக்காங்க. ஒரு குழப்ப அலை தான் இருக்கு அப்படின்றீங்க, பெரிய சவால், முடிவு வரலன்றீங்க, குழப்ப அலை தான் இருக்குன்னு நம்ம பேசலாம். லட்சுமி, என்ன மொமெண்டம் இருக்கு, உருவாகி இருக்கு, ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா நெருக்கத்துக்கு வந்தாச்சு, நம்ம தேர்தல் நெருக்கத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த அலையும் இல்லை திமுகவுக்கு. அலையற்ற தேர்தல் தான். ஆமா, திமுகவுக்கு ஆதரவான அலையும் இல்லை, எதிர்ப்பான அலையும் இல்லை. வழக்கமா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னா ஒரு வேவ் இருக்கும், வேண்டாம் ஓட் அவுட் பண்ணணும் அப்படின்னு. அது மாதிரியான மனநிலை எங்கேயுமே இல்லை, வேண்டான்ற மனநிலையும் இல்லை. அதே நேரம் புதியவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்காக அவர் ஆதரவாக செயல்பட ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த விஜய் வேவ் எல்லாம் எனக்கு இருக்க மாதிரிலாம் தெரியல. இங்கே அர்பன் பாக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த விஜய்க்கு ஓட்டு போடணும், நாங்கள் விஜய் பக்கம் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இடங்களில் பேசக்கூடியவர்களை பார்க்கலாம். ஆனால் எல்லா ஊர்களுக்கும் போயிட்டோன்னா நீங்கள் நெல்லையில் அவ்வளோ கூட்டம் வந்ததே, அது வந்து அலை இல்லையான்னு கேட்டுறக்கூடாது. பெருமாள் மணி அப்படி தான் கேட்பாரு. அதை நீங்கள் வந்து அந்த கணக்கில் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா பிரச்சாரங்களுக்கு உள்ள நம்ம ஊர்களுக்குள்ளே எல்லாம் பிரச்சாரம் நடக்கிற இடங்களுக்கு அங்கே போகும்போது அங்கே வந்து இப்போது தாவேக்கா தான் வரணும் இல்லை விஜய் அலை இருக்குது அப்படின்னா அந்த வேட்பாளர் வரும்போதே அங்கே அந்த மக்கள் எல்லாம் வந்து கூடி நின்று தெருவுக்குள்ளே வரவேற்கணும், அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி எந்த அலையும் இல்லை. இதே அதிமுகவோட பிரச்சாரம் நல்லா இருக்குது,
திமுகவோட பிரச்சாரம் பெரும்பாலான இடங்கள்லையும் நல்லா இருக்கு. ஆனால் அங்கேயுமே இந்த அலையெல்லாம் இல்லை. எங்களுக்கு நம்ம நிறைய எலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அந்த எம்எல்ஏஸோ லோக்கல் எம்எல்ஏஸோ இல்லை அமைச்சர்களோ வரும்போது இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரியான எந்த சூழலுமே எங்கேயும் இல்லை. இன்னொன்று, ஒரு கவர்மெண்ட் மாறணும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் மாறுறதுக்கான அந்த மென்டாலிட்டியும் தெரியும். வேண்டாம் இவங்க வேண்டாம், புது ஆள் வேணும், சேஞ்ச் வேணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சேஞ்சுக்கு யார் அதுக்கு சரியாக இருப்பாங்க, இல்லை இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டே தொடரணுமா அப்படின்றது எல்லா இடத்துலையும் அந்த ஒரு கன்ஃபியூஸ்டு மனநிலை இருக்கதான் செய்யுது. ஒரே ஒரு எனக்கு மட்டும் அந்த இடம் மட்டும் சொல்லுங்களேன். இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்ற மைண்ட், அப்படி ஒரு அலை எதுவும் உருவாயிருக்கா? அப்படி இல்ல ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இல்ல, ஒரு நரேட்டிவே கிடையாது. டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு நரேட்டிவ் எந்த இடத்துலயும் பெரிய அளவுல பில்ட் ஆகல இது வரைக்கும். வேண்டாம்ன்ற மனநிலையும் தெரியவே இல்லை. என்னன்னா எல்லா இடத்துலையும் போனா மக்கள் வந்து இன்னும் அதுவும் என்னன்னா மீடியால இருந்து வராங்க, இல்ல மீடியா சர்வே அப்படிலாம் இருந்ததுன்னா உண்மையை சொல்லணுன்றதே மக்கள் நினைக்கிறதே கிடையாது. எதுக்காக அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல மீடியா மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்கு, அதை வந்து பதிவு பண்ணி தான் ஆகணும். ஆனா யாருமே வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்க மட்டும்தான் வெற்றி பெற போறாங்க அப்படின்ற எந்த முடிவுக்கும் மக்கள் பெரிய அளவில் வந்ததா எனக்கு இது வரைக்கும் தெரியல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 தொகுதி டிராவல் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் அது மாதிரியான எந்த மனநிலையுமே பார்க்கல. ஒரு அலையற்ற ஒரு தேர்தலாக ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இவ்வளவு பிரச்சாரத்திற்கெல்லாம் பிறகும் கூட இன்னும் 2 நாள் தான் அலையற்ற தேர்தல். ஆனா இதுல வந்து முடிவுக்கே வராத தன்மை. இதுல வந்து 2 விஷயம் ரீச் ஆயிருக்கு. ஒண்ணு வந்து டிஎம்கேவோட அந்த 8000 ரூபாய் கூப்பன், அதுக்கப்புறம் அவங்களோட 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையா கொடுக்கப்படும். அதிமுகவுடைய அந்த 10000 ரூபாய் ப்ராமிஸும், அதே போல அவங்களோட குலவிளக்கு திட்டம், இது 2 பேரோடது 2 சைடும் ரீச் ஆயிருக்கு. எனக்கு வந்து விஜய் இது ரீச் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் இப்போதான் வந்து முழுமையான அவங்க தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அவர் கொடுக்கறதுக்கு முன்னால் நான் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் விஜயை வந்து ஒரு நடிகராகவும் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவராகவும் பார்க்குறாங்களே தவிர அவர் வந்து என்ன டெலிவர் பண்ணுவார் அப்படின்ற யோசிக்கிற கூடிய ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்க மாதிரிலாம் தெரியல. அவர் சொன்ன ப்ராமிசஸ் என்ன, அதனால எப்படி இருக்கும் கவர்மெண்ட், அவரோட கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிக்கிற மாதிரிலாம் தெரியல. அதிமுகவினுடைய பாரம்பரிய வாக்காளர்களும் சரி, திமுகவினுடைய அந்த பாரம்பரிய வாக்காளர்களும் சரி, அவங்க மத்தியில் பேசக்கூடியது இந்த ஐடியாலஜி பேசுகிறாங்க. அதை தாண்டி தேர்தல் அறிக்கை பேசுறாங்க. ஆனா தாவேகாவில் உள்ளவர்கள் அது அந்த மாதிரி அவங்க பிரச்சாரத்திலயும் அப்படி ஒன்றும் அவங்க இது பண்ணல. பிரச்சாரத்துல வந்து விஜயை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க, திமுக வேண்டான்னு பேசுறாங்க. ஆனா பிரச்சாரத்துல மேனிஃபெஸ்டோவெல்லாம் அவங்க பேசல. ஆனா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மேனிஃபெஸ்டோ பேசுறாங்க. எல்லா ஊர்கள்லயும் அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் பேசுறாங்க. அப்ப அலை இல்ல அப்படின்னா கிரவுண்ட்ல ஒவ்வொரு வேட்பாளரினுடைய பலம் பலவீனத்திற்கு ஏற்பதான் அமைஞ்சிருமா? ஒரு 2 விஷயம் இருக்கு. அலையற்ற தேர்தல், உண்மையில அலை இல்லையா இருக்கான்றதுல தமிழகத்துக்கு இருக்கிற சவால் வந்து இது வரைக்கும் வந்து மாறி மாறி தான் வந்திருக்கு. நம்ம வந்து எதிர்ப்பு அலை 2016 தான் நமக்கு அது ஒரு மாற்றமா இருந்ததே தவிர ஒரு கவர்மெண்ட் பிடிக்கலையா நல்லா தெரிஞ்சிடும், மாறி தான் போட போறாங்கன்ற தன்மை. இப்போ அலையற்ற தேர்தலா உண்மையிலே இருக்கா? ஒண்ணு. 2வது, அலையற்ற தேர்தலா இருக்கிறப்ப அர்த்தமேட்டிக் கூட்டணி பலம் கை கொடுத்துருமா? கூட்டணி பலம் இல்ல அமைதியா இருக்கிறதுனால அது கவர்மெண்ட்டுக்கு எதிராக போகுமா? எப்படி இல்ல, இது வந்து கூட்டணி அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி கூட்டணி பலம் தான். கூட்டணி பலத்துல தான் 2 பேருமே போட்டியிடுறாங்க. இன்னொன்னு கேண்டிடேட்ஸ், நீங்க வந்து கேண்டிடேட்ஸ் அடிப்படையில வாக்குகள் இருக்குமா லோக்கல்ல அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு வந்து ஒரு பாக்கெட்ஸ்லயும் வந்து டிஃபர் ஆகுது. நம்ம வந்து முன்னெல்லாம் வந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும்னு ஒரே மாதிரி கணிச்சிட முடியும். ஆனா இப்ப வந்து அது மாதிரி இல்ல. இங்க வேற ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா இன்னொரு வெஸ்ட் ஜோன்ல வேற ஒரு பேட்டர்ன் இருக்கு, சென்ட்ரல் ஜோன்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு, டெல்டா வந்து வேற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ உள்ளூருக்குள்ள அங்க இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள், அதை தாண்டி அந்த கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இந்த முறை. 2வது, பீப்புள் எல்லாருமே பொலிட்டிக்கலா ரொம்ப அவேரா இருக்காங்க. முன்ன வந்து விஷயம் தெரியாத ஆட்கள்னு நம்மளால சொல்ல முடியும், இப்போ அதெல்லாம் கிடையாது. நம்ம மீடியா வந்து நிறைய வேலைகளை செஞ்சுட்டோம், டெய்லி பேசி நீங்க சொல்றது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் லட்சுமி. இதற்கு முன்பு பெரிய மீடியாக்கள்லாம் இருக்காது. அப்போ ஒரு தலைவர் வந்து ஒரு ஆட்சிக்கு எதிராக பேசுறப்ப அவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்த அந்த உணர்வு எழுச்சியை காமிப்பாங்க.
இப்பதான் நம்ம டெய்லி தான் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதனால அதையும் கடந்து போற தன்மை முக்கியமான உங்களையும் என்னையும் விட இன்னும் வெல் இன்ஃபார்ம்டா இருக்கக்கூடிய ஆட்கள் ஊர்கள்ல. இப்ப அலையற்ற தன்மை இருக்கு, குழப்ப நிலைன்னு. கோட்டீஸ்வரன், இப்ப ஒவ்வொரு தேர்தல் பார்க்குறோம், அந்த நெருக்கத்தில் நம்மளால பல்ஸ் பிடிக்க முடியும். இப்போ நம்ம யாருமே பெரிய தலைவர்களை எல்லாம் எதிர்ப்பு அப்படி சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம இவங்கெல்லாம் தோப்பாங்களான்லாம் நினச்சி இருக்கவே முடியாது, அந்த அலையில் அடிச்சுட்டு போகிற மாதிரி. நீங்கள் உங்களால் கணிக்க முடியுதா? சுவாமிநாதன் ஒரு குழப்ப நிலைன்னு, லக்ஷ்மி சொல்கிறது வந்து எதிர்ப்பும் இல்லை அதிருப்தியும் இல்லை, ஆனால் விஜய்டையும் பெரிய தாக்கமும் இல்லைன்ற ஒரு தன்மை. அப்போ இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் தான் இருக்க போதா களம்ன்றது உங்கள் அப்சர்வேஷன் என்ன? சகோதரர் சுவாமிநாதனும் சரி, மேடம் லக்ஷ்மி அவர்களும் சரி, கலை யதார்த்தத்தை பிரதிபலிச்சிருக்காங்க. காரணம் என்ன? ஒரு அலையை வந்து கண்டுபிடிக்க முடியலையா, இல்லை அலை இருக்கா இல்லையா அப்படின்னா, இந்த விஜய் ஃபேக்டர் என்ன பண்ணினா ஒரு ஜமகாலம் போட்டு அதை மறைச்சி வச்சுருக்கு. கீழே ப்ரோ இன்கம்பன்சி, அதாவது ஆட்சிக்கு எதிரான நிலை இருக்கா இல்லை ஆட்சிக்கு ஆதரவான நிலை இருக்கான்றது தெரியலை. ஏன்னா விஜய் வந்து உங்கள் விஜய் விஜய்னு பாட்டு போட்டு வைப்பு பண்ணி சாங் நிறைய போட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒன்று. சரி, இவர் நல்லா பிரச்சாரம் பண்ணி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாருன்னா இவர் ஒரு அலையை உற்பத்தி பண்ணியிருப்பார். இவர் அலை இதோ வருது அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுறாரு, ரைட்டில் போட்டு லெஃப்ட்டில் வீட்டுக்கு போயிடுறாரு. லெஃப்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வர்றதே கிடையாது. அப்போ டெய்லி என்ன ஆகுதுன்னா, போவாங்க, பர்மிஷன் வாங்குவாங்க, பர்மிஷன் கொடுப்பாங்க, இல்லை பர்மிஷன் வேணான்னுவாங்க, அதுக்கப்புறமா அவங்களே கேன்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணி விஜய் அவர்களே விஜய் மூலமா ஒரு அலை உருவாக்கி இருக்கணும் இல்லையா திமுகக்கு எதிராக. அதை வந்து முழு விடுக்காடு அவரால் செய்ய முடியவில்லை. சரி, பிரதானமா எப்பயுமே பண்ற அதிமுக அலையை உருவாக்குமே, அவங்க ஆட்சியை வந்து எப்பயுமே திமுக ஆட்சியில் இருந்தாவே திமுக தோத்து போயிடும், அதிமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துடும். இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக தோத்து போயிடும், திமுக ஆட்சிக்கு வரும். ஒரு வாட்டி வந்து சமீபத்தில் அம்மையார் ஜெயலலிதா, அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில். இது விதிவிலக்கு. மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங் ஓட்டிங் பேட்டர்ன், 5 வருஷம் நீங்கன்னா 5 வருஷம் அவங்க மாற்றி போனதில் ஏன் அது கணக்கிட முடியல, இல்லை அதை ஏன் சரியாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா விஜய் ஃபேக்டர் ஒன்று. ரெண்டாவது வந்து விஜய் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. இது ரெண்டாவது. நீங்கள் சொல்றதுல முக்கியமான அப்சர்வேஷன், விஜய்ன்ற ஃபேக்டர் உள்ளுக்கு வந்திருக்கு. ஆனால் என்ன சிக்கல்னா அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி டிஎம்கே வேவையும் அவர் உருவாக்கலை. அங்கதான் ஒரு குழப்பம் வந்து அங்கதான் குழப்பம் வந்திருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா விஜய்க்கு எதிராக பேசுறாரு, ஆட்சிக்கு எதிராக ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காரு. அதிமுகவும் அதுவும் பண்ணுது. இப்போ இது ரெண்டும் மேபி கூட்டணியா இருந்திருந்தாங்கன்னா அலை உருவாகிட்டு இருக்கும். இந்நேரத்துக்கு வந்து கிளியர் கட்டா சொல்லிடலாம், நமக்கு தேர்தல் வரலாம் போகணும்னு இல்லை. இந்த எக்ஸிட் போல், என்ட்ரி போல், ப்ரீ போல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜய் கூட்டணி அதிமுக கூட்டணி அவர்களுக்கு 200 சீட்டுன்ற மாதிரி போயிருக்கோம். இதுல இன்னொன்று, மீடியா மேலேயும் நம்ம வந்து குறை சொல்லணும். பத்திரிகை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்பகத்தன்மை சமீப காலமாக ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அரசாங்கத்துக்கு ஜால்ரா போட்டு மக்கள் பிரச்சனை பேசாததுனால மக்கள்கிட்ட போகும்போது பத்திரிகையாளர்னாலுமே அவங்க வந்து இவர்னா இவர் இப்படி தான் பேசுவார், இவங்கன்னா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்றதுனால அவங்களும் நம்மக்கிட்ட சரியாக பேசுறதுல சொல்கிறது கிடையாது. இல்லை, எனக்கு ஒரு தளத்தில் போக சொல்லுங்க கோட்டீஸ்வரன். இப்போ ஊடகங்கள் மீது தொடர்ந்து இந்த விமர்சனம் இருக்குது. அப்போ பேசாத ஒன்றிற்காக காத்திருக்கக்கூடிய மக்கள், இது வரைக்கும் பேசப்படவே இல்லை, அதிருப்தி இருக்குது, யாருமே பேசலை, எனக்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னா அது வெட்டிச்சு செதறி அப்படி வந்திருக்கணும்ல, ஏன் அது வரல? ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. வழக்கமாக என்ன ஆகுனா, தேர்தல் ஆணையம் வந்து அறிவித்த உடனே அதிகாரிகளை மாற்றுவாங்க, காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவாங்க. மாற்றின உடனே என்ன ஆகுனா, ஒரு சில பேர் கொஞ்சம் அரசில் எதனா தப்பு இருக்குது, இல்லை யாருன்னா பத்திரிகையாளர் சந்திக்கணும், குறை இருக்குது, நேரம் இருக்குது, பயங்கரமான கண்டென்ட் எல்லாம் வரும். இந்த வாட்டி என்ன ஆகி போச்சுன்னா, எலெக்ஷன் கமிஷன் அறிவித்தோம், பல வாரங்கள் வந்து அதிகாரிகளை மாற்றலை. அதனால் என்ன ஆகி போச்சுன்னா, அதே சிஸ்டம், அதே கட்டமைப்பு, எதிரான நிலையில் பெருசாக பேசுவதோ கொள்வதோ இல்லாததுனால அது பெருசாக வரல. ஒன்று. ரெண்டாவது, மீறி யாருன்னா பேசினாங்க கொண்டாங்கன்னா நமக்கு எதுக்கு அரசாங்கத்தோட தலைவலி தேவையில்லை அப்படின்னு அமைதியாக இருக்கிற ஒரு தருணம் பொதுமக்களுக்கும் இருக்கும். இல்லை, இப்போ ஆங்கர் இருக்கு. ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் போனார், அங்கே அவரை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூரில் ஒரு சில தொகுதிகளில் வேட்பாளர் போகும்போது ஏன் எங்கள் தொகுதிக்கு வரல பண்ணலைன்னு கேட்குறாங்க. விஜய் அவர்களோட வேட்பாளர் ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து ஏன் படத்தில் வந்து நீங்கள் மோசமாக எங்களை காட்டினீங்க சமீபமாக அந்த படத்தில் அப்படின்றாங்க. அது வந்து பெருசாக பேச வரல. அது இன்னொன்று பெரிய தாக்கத்தை ஏற்படுது. அங்கங்கே எல்லாரும் எம்எல்ஏ சூப்பரு சொக்கத்தங்கம் இது பண்ணி பார்த்தா 24 கேரட் கோல்டுலாம் யாரும் சொல்ல. மக்களுக்கு கோவம் இருந்தால் கூட சம்டைம்ஸ் வந்து இறுக்கமாக இருப்பாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. அது அவங்க சொல்லாததுனால நம்மளால கணிக்க. இப்போ இந்த முறை ரீட் பண்ணுறதுல நமக்கு ரீட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து பழைய மாதிரி தயாராக இல்லை. நம்ம வந்து நம்மளோட அந்த பிரதானமாக ஒரு ஆளுங்கட்சி அப்படின்னா ஆளுங்கட்சி பண்ணுற தவறை கோடிட்டு காட்டுற அந்த இடத்துல ஊடகங்கள் இன்றைக்கி நிறைய இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஊடக தர்மத்தை அரசாங்கமும் இன்றைக்கி வந்து பண்ணலை. சார், நீங்கள் இப்போது ஏதோ ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா அரசியல் கட்சியோட விளம்பரம் தானே அதிகமாக வருது.
அப்போ பார்க்கும்போது வந்து உங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்றதை நம்ம ரீட் பண்ண முடியாது. 2 3வது இதில் வந்து இந்த தேர்தல் இதற்கு பிறகு இப்போ நாளைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கணக்கு நீ முடிஞ்ச உடனே நாளைக்கு தான். இப்போ இன்னும் 2 நாள் இருக்குது. இந்த 2 நாளில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லை முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுற அண்ணன் சீமானுக்கோ இல்லை முதல்வர் ஆசையில் சந்தோஷமாக இருக்கிற தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கோ இனிமேல் வேலை கிடையாது. இன்னும் ஒரு 8 hours 10 hours தான் அவங்களோட பீரியட் வேலிடிட்டி. இதுக்கு அப்புறமா வந்து முழுக்க தொகுதியில் வேட்பாளர் இருக்காம பாருங்க, அவங்களோட பிளே ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நிறைய இடத்துல ஜனங்களை குசிப்படுத்துகிற உண்டான வேலைகள் இன்னைக்கு காலையிலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. 1000ன்றாங்க, 2000ன்றாங்க, 3000ன்றாங்க. அது எங்கே போய் நிற்கிது, இது என்ன அரசியல்னு புரியல. இது ஒரு திராவிட கட்சிகள் 2 பேருமே இதை பண்ணுறாங்க, ஆளுங்கட்சி அதிகமாக பண்ணுற மாதிரி நமக்கு செவி வழி செய்தி வருது. இது காவல்துறை கட்டுப்படுத்துமா இல்லை கடந்த காலத்தில் வேடிக்கை பார்த்த மாதிரி விட்டு வேடிக்கை பார்க்குமாலாம் நமக்கு தெரியாது. இப்போ இந்த நேரம் வரும்போது என்ன ஆகிடும்னா, இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு உண்டான தேர்தலாக இது இங்கேருந்து நவரும். இப்போ விஜய் அவர்களோட ஆம்பிஷன், தாவேகா வேட்பாளரோட அந்த நியாயமான கோரிக்கை, நாம் தமிழர் கட்சி சீமானன் அவங்களோட வேட்பாளர்களோட இந்த ஊழல் இல்லாத ஒரு இது, இயற்கை பாதுகாக்கணும், இதெல்லாமே வந்து இந்த நேரத்தில் வந்து அடிபடுற, அதாவது யதார்த்தத்தை பேசுகிறேன் நான். மக்கள் கிட்ட போயிட்டு வந்து ஒரு ஆசை வார்த்தை நெருக்கத்துக்கு வந்த பிறகு பணம் பேச ஆரம்பிச்சிரும். பணம் பேச ஆரம்பிக்குது. இப்போ ஆரம்பிக்குது. 2 விஷயம் கோட்டீஸ்வரன், 2 அப்சர்வேஷன் கேட்குறேன். ஏன்னா 26 ஒரு புதுத்தன்மையில் இருக்கிறதுனால. இப்போ முன்பு வந்து ஜெயலலிதா அவர்கள் மாநாடு போட்டாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சாங்க, ஆட்சி மாற்றம் அதுக்கான அறிகுறி தெரியுது, கோவை, திருச்சி, மதுரைன்னு போடுறப்ப. அப்புறம் அதிகாரிகளோட செயல்பாடுகளை வச்செல்லாம் கணிச்சிருவாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அடுத்து தலைவர்கள் பேசுகிற கூட்டத்தில் ஒரு உணர்வு வழிச்சி இருக்கும். இப்போ கலைஞர் பேசுகிற கூட்டம் இருக்கா, கூட்டத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சுப்பா, ஒரு உற்சாகம் இருக்குது அப்படின்ற அந்த தன்மை இருக்குது. 3வது பணம்ன்ற ஃபேக்டர். சில நேரங்களில் ஆளுங்கட்சியே பணம் கொடுத்துருப்பாங்க, எதிர்கட்சியை காட்டிலும் ஆளுங்கட்சி கொடுத்தாலும் அந்த கட்சியை தூக்கி போட்டுட்டு எதிர்கட்சி வர தன்மையும் பார்த்துருக்கோம்ல. இப்போ இதெல்லாம் நீங்கள் இந்த தேர்தலில் அதெல்லாம் பொருத்தி பார்க்க முடியலையா? இது ரொம்ப குழப்பத்தை தருது. இல்லை சார், நமக்கு தான் சார், அதாவது கட்சிக்காரர்கள் இல்லை ஒரு நிலைப்பாடு எடுக்கிறவர்கள் இல்லை நம் போன்ற ஊடகவியலாளர்கள் இல்லை வியூக வகுப்பாளருக்கு தான் குழப்பம். பொதுமக்களுக்கு குழப்பம்லாம் கிடையாது. அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா தெளிவா நீ காசை கொடுங்க, தங்கத்தை கொடுங்க, பித்தளையை கொடுங்க, அதான் கேட்குறேன். வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை போட்டு, அவங்களுக்கு கம்பல்சன் கிடையாது. ஓனர் சார், ஒரிஜினல் ஓனர் பொதுமக்கள், அவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. நீங்க எப்படி பாப்பீங்க, ப்ரோ இன்குபன்சியா இல்ல ஆன்டி இன்குபன்சி, நீங்க எப்படி மதிப்பீங்க? இன்னைக்கு தேர்தலில் வந்து அது வந்து பெரிய அந்த அலை, ஆட்சிக்கு எதிரான அலை தெரியல. அதே நேரத்தில் இந்த ஆட்சி வரணும்னு போன வாட்டி இருந்தது பாருங்க, 2001 திமுகவுக்கு ஒரு ஆதரவு அலை இருந்தது. அந்த ஆதரவு அலை வச்சே அவங்க 3% ஓட்டு தான் வாங்கினாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி ஆதரவு அலை இல்ல. இது இன்னொன்னு ஏன் நம்மளால அந்த கூட்டத்தை வைத்து கணிக்க முடியல, அந்த கூட்டம் விஜய் எடுத்துன்னு போயிட்டாரு. அந்த கனெக்ட் ஃபேக்டர் இருக்கு பாருங்க, அந்த ஜோஷ் பாட்டு. சரி, அவர் கூட்டத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. வேட்பாளர் எங்கப்பா, லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி வாக்குறுதி எங்க, உன்னோட வேட்பாளருக்கு என்ன வசீகரம், நீ பிரச்சாரம் பண்ணீங்களா, நீங்க உழைச்சிங்களான்னு பார்த்தா பாதி தான் இருக்கு, மீதி பாதி கீழே காணும், பேஸ்மெண்ட்டை காணும். பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, கீழே பேஸ்மெண்ட் இல்ல, அதனால நம்மளால கணிக்க முடியல. பெருமாள் மணி கிட்டத்தட்ட சுவாமிநாதன் தொடங்கி வச்சார், ஒரு குழப்பத்துல ஆரம்பிச்சார் இந்த விவாதத்தை. கிட்டத்தட்ட அந்த குழப்பத்தன்மை 2026க்கு இருக்கா? சில நேரங்களில் அலையற்ற தேர்தல் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருந்த தன்மையும் பார்த்தோம். ஜெயலலிதா அவர்களுக்கும் அதே தன்மை தான் சார், பிடிபட மாட்டேங்குதுன்றப்ப ஜெயலலிதா மீண்டும் அந்த தன்மையும் பார்க்குறோம். கணிக்க முடியல அப்படின்றாங்க. இதை நீங்க எப்படி, என்ன மொமெண்டம் இருக்கு கிரவுண்ட்? அவங்க கணிக்க விரும்பல அல்லது பார்த்ததை சொல்ல விரும்பல. இதுவரை அவங்க பார்த்த எல்லா தேர்தலையும் நீங்க என்ன பாத்தீங்க, அவங்க என்ன மறைச்சாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு நானும் சொல்லல, அவருங்க என்ன நீங்க அவங்க மறைச்சது நீங்க பார்த்ததை சொல்லுங்களேன். ஐயா, எல்லா கன்வென்ஷனல் மெத்தடையும் உடைச்சிட்டு ஒருத்தர் புதுசா களத்துக்கு வராருங்க ஐயா. இதுவரை இருந்த எல்லா கன்வென்ஷனல் மெத்தட் அல்லது இதுவரை முன்னேற்ற கழகங்கள் வடிவமைத்து வைத்திருந்த அரசியலை முழுக்க எனக்கு அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்ட்ரீட் கேம்பெயின் கூட பண்ண மாட்டோம். அதை தான் நான் சொல்றேன், அதே தான் நான் சொல்றேன். இப்படி எல்லாத்தையும் அவர் உடைச்சிட்டாருங்க. ஓட்டு கேட்கறது கூட உடைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் கேட்க மாட்டேன், நானா ஜெயிச்சிருவேன். பாத்தீங்களா, இப்ப வந்துட்டாங்களா. இப்ப என்னன்னா, அப்படி ஒருத்தர் வராரு. ஆனா இவங்க அந்த பழைய கன்வென்ஷனல் ஸ்கேல் ஒண்ணு இருக்குல்ல, வேட்பாளர் யாரு, வேட்பாளரை பிடிச்சுக்கிட்டு இவர் போறாரா. அப்ப இன்னும் சொல்ல போனா இந்த முன்னேற்ற கழக அரசியல் பாதையில் இல்லாத ஒரு பாதையில ஒருத்தர் வராரு. அவர் களத்துல இவங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுறாங்க. ஏன்னா நண்பர் கோட்டி என்ன சொல்றாரு, எல்லா கூட்டத்தையும் விஜய் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஜய் அலை இருக்கா அப்படின்னு கேட்டா கூட்டம் இருக்கு, ஆனா அங்க அலை இல்ல. அந்த இடத்துல கோட்டீஸ்வரன் ரொம்ப ஒரு நுணுக்கமான இடத்தை தொட்டாரு.
இதை கணிக்க முடியாத தன்மையில விஜய் ஃபேக்டர் வந்துருச்சு. ஒரு ஜமக்காலத்தை போட்டுட்டாரு. சரி, அப்படி விஜய் ஃபேக்டர் இருக்குன்னா உண்மையில விஜய் ஃபேக்டர்ன்றது என்ன சார்? திமுகவுக்கு எதிரான ஆலையை உருவாக்கி இருக்கணும். ஆமா சார், அதை உருவாக்கலன்னு அதான் சார் நான் சொல்றேன். சார் இவ்வளவு நாள் அந்த கன்வென்ஷனல் மெத்தட் எல்லாம் வாக்காளர் வரைக்கும் இறங்கிருச்சு சார். சார் இதுவரை எந்த தேர்தல்ல வீட்டுக்குள்ள கேம்பெயினிங் நடந்திருக்கு சார்? இந்த தேர்தல்ல வீடு 2ஆ இருக்கு சார். குழந்தைங்க வீட்டுக்குள்ள கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு குழந்தை 2 குழந்தை இல்ல சார். தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து ஒரு 3 வயசு குழந்தையில இருந்து உங்களுக்கு பெருமாள் மணி, நான் அந்த இடம் தான் சுவாமிநாதன் கேட்ட தன்மை கேட்கிறேன். தமிழகம் வந்து ரொம்ப பொலிட்டிசைஸ் ஆனது. நான் அதனாலதான் நான் சொன்னேன்னா திமுக நிர்வாகி பொறுப்புல இருக்கிற வீடா இருக்கும். ஆனா அவங்க பாட்டியோ அவங்க மனைவியோ அதிமுகவுக்கு கணவனாலே கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஒரு தன்மை இருக்கு. ஒரு குழந்தைகள் சொல்றாங்க, அவங்க அரசியல் மயப்படுத்தாத போடுறேன் தம்பி அப்படின்னு சொல்லி மாத்தி போடுற தன்மை கூட இருக்கலாம். ஒண்ணு நீங்க அந்த பெற்றோர்களே இந்த அரசை தூக்கி எரியணும்னு வந்தாதான் அதுக்கு பேர் அலை. குழந்தைகள்கிட்ட லாலிபாப் கொடுக்குற மாதிரி பேசுறதுக்கு பேர் அலையா? சார் நீங்க வந்து பலருக்கும் நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல ஒரு தமிழ் சமூகம் எப்படி இயங்கும். அப்ப நீங்க அந்த வீடுகளுக்குள்ள நடக்கிற உரையாடல அரசியல் உரையாடல் இல்லைன்னு தள்ளிடுவீங்களா? இதுவரைக்கும் நம்ம சின்னத்தை பத்தி பேசி இருக்கோமா? இதுவரைக்கும் எந்த தேர்தல்ல சார் நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு மனைவி இண்டிபெண்டா ஓட்டு போடுவாங்க. ஆனா இந்த தடவை தான் வீடுகளுக்குள்ள சின்னங்கள் விவாதிக்கப்படுது சார். குழந்தைங்க சின்னங்களை சொல்லி பேசுது. அதை நீங்க கவனிக்கிறீங்க. ஐயா கமல் அவர்கள் பேசினப்போ வீட்டுக்குள்ள பேசினாங்க. ஐயா விஜயகாந்த் நின்னப்போ வீட்டுக்குள்ள பேசினாங்க. இதெல்லாம் என்னன்னா அந்த விஜய்ங்கிற ஸ்கேல் இருக்குல்ல, அது எவ்வளவு பெருசா இருக்குங்கறத அப்படியே எடுத்து நான் ஒரே ஒரு விஷயம் தான் மணி ஒரே ஒரு விஷயம் பெருமாள் மணி, இந்த இடத்துக்கு தான் அப்படி குழந்தைகள் பேசுறாங்க எல்லாம் சொல்றாங்க, அது எல்லாமே ஓகே. அந்த குழந்தைகள் பேசுவது அரசியல் உரையாடா இல்ல, அவங்க ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. நான் கேட்பது அப்படி கன்வின்ஸ் ஆகி எல்லாரும் நாங்க முடிவு எடுத்துட்டோம்னா தானே அதுக்கு பேர் அலை சார். அந்த அலை நீங்க ஏன் சார் அந்த இலை அடல்ட்ல இருந்து கீழே இறங்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இதுவரை இயக்கங்கள் எப்படி வேறுபடுச்சுது? மேல இருந்து கீழே இறங்குச்சு சார். இப்போ ஒரு இயக்கம் கீழே இருந்து மேல போகுது சார். அததான் அவர் சொல்றாரு. என்ன கிரவுண்ட்ங்கிறது வீடு தாங்க. இவங்களுக்கு கிரவுண்ட்ன்றது என்னன்னா இவங்க போறாங்கல்ல, இவங்கள போறவங்களே இப்ப நான் இவங்கன்னு சொல்லல, பத்திரிகையாளர்கள் போறாங்க. இப்ப அம்மாலாம் ஒரு பெரிய பத்திரிகையில இருக்காங்க, சென்னையில இருந்து வந்திருக்கேன். ஒரு பெரிய பத்திரிகை பேர் சொன்னாலே மற்ற கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க? உரிய மரியாதை கொடுத்து அந்த ஒரு தேர்தல் பேட்டர்ன் இருந்ததோ அங்கே இருந்து வந்திருக்கீங்களா, எழுத போறீங்களா சார்? இந்த தேர்தலில் அவர் எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு சார். அவர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவர் இறங்கிட்டு தான் வராரு சார். இந்த அலை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பெரியவர்கள்ட்ட இருந்து கீழே இறங்கல, கீழே இருந்து மேல போகுது, சிறியவர்கள்ட்ட இருந்து போகுது சார். 4-5 சின்ன பசங்க அப்ப இந்த ஆட்சியை அகற்றணும்ன்ற முடிவுக்கு வந்தாச்சு சார். அதனாலதான் நான் சொல்றேன், இது என்னன்னா 2 பெரிய கட்சிகள் மேலேயும் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு சார். நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தேர்தலோட ஒரு வரி நான் சொல்றேன் சார், ஒரு தடவை மாத்தி தான் போட்டு பார்ப்போமே அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு தடவை மாத்தி போட்டுட்டு சொல்ற எல்லாரும் இன்னொரு வரியை சேர்த்து சொல்றாங்க. அப்படி சரியா இல்லைன்னா திரும்ப போட்டுக்கலாம். இல்ல நீங்க இருங்க, அது முக்கியமான இடம். ஏன்னா அவங்களுக்கு இவங்க 2 பேர் மேலேயும் மரியாதை இருக்கு. இவங்க செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக அவங்க சத்தமா பேச விரும்பல சார். தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு எதிராக இங்க சத்தமா பேசியிருக்கோம் சார். ஆனா 2 முன்னேற்ற கழகங்களுக்கும் எதிராக மக்கள் வந்து சத்தமா பேச இல்ல. அப்ப அப்படி ஒரு அலை உருவாகிருச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு குடும்பத்திற்குள்ளேயே அப்படி ஒரு அலை உருவாகி இருக்கிறது என்றால், நம்மால் ஜெயலலிதா அவர்கள் மாநாடு போட்டப்ப கணிச்ச மாதிரி கலைஞர் அவர்களோட கூட்டத்துல நீங்க திரும்பவும் கன்வென்ஷனல் மெத்தட்ல நீங்க வீட்டுக்குள்ள அதை எப்படி சார் இன்னைக்கு திருச்சியில திரண்ட கூட்டம் என்ன சார்? நீங்க ஏன் சார் மாநாடே பாக்குறீங்க? மாநாடுன்னு இல்ல மணி, நான் சொல்வது தமிழகத்துல அந்த ஹீட்டை நம்மளால அந்த உணர்ச்சி உங்களுக்கு தெரியலையா சார்? 3 பேர் இல்லன்றாங்க சார். அவங்க குழப்பமா இருக்கு சார். அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டு இல்லங்கறாங்க சார். அவங்க இது நான் சொல்ற எதையுமே அவங்க சொல்லாம இல்ல சார். அவங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க. விஜய்க்கு வர்ற கூட்டத்தை பாக்குறாங்க, அந்த உணர்ச்சி பெருக்க பாக்குறாங்க சார். இந்த அளவுக்கு இளம் பெண்கள் விஜய்க்கு கூட்டம் வருது சார், கூட்டம் வருது, அவரை பார்க்கணும்னு வர்றாங்க. அவரை வந்து நின்று ரொம்ப தூரத்துல நின்று போனை இப்படி வச்சு அவரும் தெரியற மாதிரி சேர்ந்து செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல வந்து அந்த உணர்வுங்கிறது நீங்க வந்து இந்த நீங்க அது அது வந்து ஸ்டார்டமுக்கு இருக்க ஃபேன் ஃபாலோயிங் தான். அதை தாண்டி இல்ல, அது வந்து அரசியலுக்கான ஃபாலோயிங் கிடையாது. நீங்க அந்த நேரம் அந்த இடத்துல பார்த்துட்டு ஒரு விஷயம் லட்சுமி அம்மா சொன்னது சொல்லிடுறேன். இததான் நானும் சொல்றேன்.
இப்படிதான் ஏன் அரசியல் மாற்றம் நடக்கும்? இல்ல பெருமாள்மணி, அந்த இடம் தான் நான் கேட்பது. இப்போ கோட்டீஸ்வரன் சுட்டி காட்டின மாதிரி அவங்களுக்கு மாற்று இவங்க சரியில்லைன்னு கூட நினைக்கலாம். ஆனா அதற்கு மாற்றுன்னு ஒருத்தர் நம்புறாருல்ல, அவர் என்ன கன்வின்ஸ் பண்ணி இருக்கிறாரு சார்? அவன் வெளியே சொல்லல அப்படிங்கறதுனாலே அங்க நடக்கலன்னு இல்ல சார், நான் அதான் சொல்றேன். எப்படி கன்வின்ஸ் ஆனாங்கன்ற சார் இந்த கூட்டம் என்ன சார், இந்த உணர்ச்சி என்ன சார், இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற உரையாடல் என்ன சார், இதை எல்லாத்தையும் நீங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்களா சார்? இதெல்லாம் உங்களுக்கு அரசியலே இல்லையா? இதுக்கு முன்னாடி இப்படி குழந்தைகள் பேசாததுனால இது அரசியல் இல்ல, இதற்கு முன்னால இப்படி குழந்தைங்க கொடியை தூக்கிட்டு போகாதனால இது அரசியல் இல்ல. பெருமாள்மணி, ஒரு இடம் சொல்றேன், நம்ம மக்கள் மனநிலையை கணிப்பதுல சிக்கல் இருக்கு. மக்கள் நம்மளை காட்டிலும் எஜமானர்களாக இருக்கிறாங்க, அவங்க அதிபுத்திசாலியா இருக்காங்க. ஆமா சார். ஒரு இடம் யோசிச்சு பாருங்க, மதுவுக்கு எதிராக ஒரு பெரிய பரப்புரை இருக்கு சார். மதுவுக்கு எதிராக அத்தனை பெண்கள், யாரும் அதை குறைச்செல்லாம் மதிப்பு இல்ல சார், அவங்க பாதிப்படைகிறாங்க, அது எல்லாமே இருக்கு. ஆனால் மதுவை நான் படிப்படியாக குறைப்பேன் அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா பக்கம் தான் பெண்கள் நகர்றாங்க. ஆமா சார். மதுக்கடையை உடனடியா மூடுவேன்னு சொன்ன கலைஞர் பக்கம் மூடல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உணர்வுகளை எமோஷன்ஸை ரீட் பண்றதுல நமக்கு துல்லியம் வேணும். அது 360 டிகிரிஸ்ல நீங்க பார்க்கணும். சொல்றேன். இன்னைக்கு நீங்க கூட்டத்தை பத்தி நீங்க சொல்ற உதாரணம் தான் சார் முக்கியமான இடம். ஏன் இன்னைக்கு தமிழ் சமூகத்துல பெண்கள் மதுவுக்கு எதிராக பேச மாட்டேங்கிறாங்கன்னா, தங்கள் வீடுகளில் ஒரு குடிகாரர் இருக்கிறார் அல்லது ஒருத்தர் மதுவுக்கு அடிமையா இருக்கிறார்னா சுத்தி இருக்கிற சமூகம் முதல்ல என்ன சொல்லுதுன்னா, நீ ஒழுங்கா இருந்தா அவன் ஏன் குடிக்கிறான்னு அந்த பழியை தூக்கி பெண்கள் போடுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு மது தமிழ்நாட்டுல ஒரு தீவிரமான பிரச்சாரமா ஆகாம இருக்கு சார். நான் ஓட்டிங் பேட்டர்ன் சொன்னேன் சார். இந்த ஓட்டு சார், நான் எல்லாமே நீங்க சொல்றேன், இவர் எல்லா கன்வென்ஷனல் மெத்தடையும் உடைச்சிட்டு போறாரு. நீங்க திரும்ப திரும்ப உங்க கன்வென்ஷனல் மெத்தட வச்சு அளக்குறீங்க. பெருமாள்மணி, நீங்க ப்ரோ விஜய் அலை இருக்கு சார், ஒரு அலை இருக்கு சார். அந்த அலை எங்க இருக்குன்னு நான் மெஷர் பண்ண சொல்றேன் சார். சார், ஒரு தொகுதியில வாக்குக்கு 10,000 ரூபாய் கொடுக்க ரெடி ஆகுறாங்க, இன்னொரு தொகுதியில 6,000 ரூபாய் கொடுக்க ரெடி ஆகுறாங்க, இன்னொரு தொகுதியில 3,000 ரூபாய் கொடுக்க ரெடி ஆகுறாங்க சார். நான் திரும்ப ஒன்ன மட்டும் ஒப்பிட்டு சொல்லிடுறேன். 2014 இப்படி ஒரு மோடி அலை வந்தப்பதான் தமிழ்நாடு முழுக்க 200 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒரு தொகுதியில 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க சார், குறைந்தபட்ச தொகை. சார், இந்த 2,000 ரூபாய் ஒரு அலை இல்லைன்னா ஏன் கொடுக்கணும்? ஏன் சில பேர் 6,000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கணும்? ஏன் 10,000 ரூபாய் கொடுக்கணும்? நம்ம பேசலாம். நீங்க ஒரு நுணுக்கமான இடத்துக்கு வரீங்க. நம்ம இதுவரைக்கும் புரிந்து கொண்டது, திமுக வேட்பாளரை விட நான் அதிகமா கொடுக்கிறேன், அதிமுக வேட்பாளரை விட நான் அதிகமா கொடுக்கிறேன்னு 2 பேருக்கு இடையில் நடந்த போட்டி தான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, 3வது நபரை வீழ்த்துறதுக்கு தான் இந்த 2 பேரும் கொடுக்கறாங்க. நம்ம பேசலாம். கோட்டீஸ்வரன் மணி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறார். அலையற்ற களம்னு நீங்க சொல்றீங்க, இல்ல ஒரு விஜய்க்கான களமா இருக்கு, விஜய் அலை அடிச்சிட்டு இருக்கு, நீங்க பார்க்க தவறீங்கன்ற. அது ஐயா சொன்னதுல பாதியில நான் உடன்படுறேன். 3,000 ரூபா கொடுக்குறாங்க, 5,000 ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு தலையே சுற்றுது. இப்படியே போச்சுன்னா அப்போ ஒரு தொகுதியில் 2 திராவிட கட்சிகளும் சேர்த்தா 8,000 ரூபாவா இல்லை 10,000 ரூபா ஒரு ஓட்டுக்குன்னா, 4 ஓட்டு இருக்குன்னா எவ்வளோ வருமானம், இது எங்கே போய் நிற்க போகுது, எவ்வளோ ஊழல் நடக்கும், எவ்வளோ மழை திருடப்படும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பயமாக இருக்குது ஒன்று ஜனநாயகத்தை நினச்சா. 2வது, பொங்கலுக்கும் பணம் போட்டு அப்புறம் ஒரு 3,000 போட்டு ஒரு 8,000 ரூபா கொடுத்து கூப்பனும் கொடுத்து அதுவும் பத்தாமல் இப்போ திருப்பி 1,000 2,000 கொடுக்குறீங்கன்னா அப்போ அங்கே ஆளை இல்லைன்ற மாதிரி நான் பார்க்குறேன். திமுகவுக்கு ஆதரவாக இல்லை. அது ஒரு பயத்தோட உச்சமாக கூட இருக்கும். அந்த கொடுத்த பணம்லாம் என்ன ஆச்சு இப்போ? அப்போ யார் மீதான பயம்னு பார்க்குறீங்க? அதாவது பெருமாள்மணி சார் என்ன சொன்னார்னா, விஜய் சார் மீது பயன்றாரு. சரி சார், விஜய் சார் வேட்பாளரே சரியாக போடலை. இன்னைக்கு சசிகலா அவர்கள் அங்கே இருக்கிற சுயேட்சையை போய் ஆதரிச்சுட்டு வராங்க. எடப்பாடி தொகுதியில் ஒரு பெரிய தொகுதியில் கரெக்டான ஒரு வேட்பாளர். அதாவது என்னன்னா, அலை என்பது யாராலையும் உருவாக்க முடியல. அட் த சேம் டைம் திமுக ஒரு பயத்தில் இருக்கோ அப்படின்ற அந்த அச்சம் இருந்தது. இப்போ இவர் பெருமாள்மணி சார் சொல்றது வச்சு கேட்கும்போது அது எனக்கும் அந்த மாதிரி தரவுகள் வருது. அப்போ அது கிட்டத்தட்ட உண்மையா இருக்கும். நீங்க பயந்தாதான் இந்த மாதிரி 1,000 2,000 3,000 கொடுக்க போவீங்க. ஒரு அப்ப ஆன்டி இன்குபன்சி இருக்கா? ஆன்டி இன்குபன்சி இல்ல, எந்த கவர்மெண்ட் 5 இயர்ஸ் ஒரு கவர்மெண்ட் இருந்ததுனாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் செய்யும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு வேவா இருக்கணுங்க. நம்ம நிறைய நேரங்கள்ல பார்த்துருக்கோம். நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது கூட சொன்னீங்க, ஜெயலலிதா 2010 பேசும்போது கோயம்புத்தூரில் கொடநாடுலேருந்து பேசுகிறாங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டம், அந்த ஒரு ஆதரவு, அது அந்த இது தெரிஞ்சுது. 2வது பியூரோக்ரசி ஷிஃப்ட் ஆயிரும் கம்ப்ளீட்டாக. அந்த பரப்புரை நடந்துட்டு இருக்கும்போதே கடைசி ஒரு வாரத்துக்குள்ள பியூரோக்ரசி ஷிஃப்ட் ஆகும். இந்த முறை நான் அது எங்கேயும் பார்க்கல இது வரைக்கும். ஒருவேளை எனக்கு தெரியலையான்னு தெரியல, ஆனால் அந்த ஷிஃப்ட் இது வரைக்கும் இல்லை. இன்னொன்று, விஜய்க்கு ஆதரவான அலை அப்படின்னா அது ரொம்ப அது பெருமாள்மணிக்கு மட்டும் தெரியுது. நம்ம எல்லாரும் போகும்போது நமக்கு மட்டும் அந்த கூட்டத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அலை
ரசிகர் கூட்டம் வந்து கூட்டமா அலை நினைக்கிறாங்க கிடையாது சார். சார். அந்த கூட்டம் அப்படி அந்த இல்ல கூட்டம் இல்ல அலை இல்லையா? சார், அது ரசிகர் கூட்டம். அப்படி பார்த்தா சன்னி தியோலுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது ஏங்க கேரளால. அரசியல் களத்துக்குள்ள சன்னி தியோல் வந்து நின்னாரா? இல்லங்க, எல்லாரும் என்னங்க பேசுறீங்க? அரசியல் களத்துக்குள்ள ஒருத்தன் ஓட்டு கேட்டு வரான். வந்து அரசியல் களம்ங்கிறது. அப்போ நீங்க வந்து 2 நாள் எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணிருங்க. அந்த கூட்டம் ஓட்டு போடாது. நான் கேக்குறது வந்து பெரம்பூருக்கு அவர் போறாரு. சரி. 3 வீட்டுக்கு மட்டும்தான் போறாரு. அவருக்கு அவ்வளவு பெரிய அலை இருக்கு, கூட்டம் வருது அப்படின்னா கூட்டம் வருது. அதனால வந்து அந்த கூட்டத்தை அதாங்க சொல்றேன், கட்டுப்படுத்த 3 வீட்டுக்கு முடியாம போனா போதுங்க. சுவாமிநாதன் நம்ம பேச அதாவது 3 வீட்டுக்கு போனாலே 3 நாள் தான் திருச்சிக்கு போயிருக்காரு. 3 நாள். அதனால தான் நான் ஒரு சொல்றேன். வேட்பாளர் 3 நாள் அவரு அவர் ஒரு பாதையில ஒரு விஷயம் ஆமா. அவர் விஜய் இப்ப கூட சொல்றது என்னன்னா, நான் ஜெயிச்சா என்னோட தொகுதிக்கு மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு 12 தடவை தான் சார் வருவாரு. சுவாமிநாதன் அப்படிலாம் கிடையாது. சுவாமிநாதன் இப்போ பெருமாள்மணி சொல்றார் எல்லா கன்வென்ஷனல் மெத்தடையும் அவர் உடைச்சிட்டார். அவர் பிரச்சாரத்துக்கு போக தேவையில்லை, பெரிய அனுபவமிக்க கேண்டிடேட் போடணும்லாம் அவசியம் இல்லை, எதுக்குமே இல்லை அப்படின்னா ஒரு பெரிய அலை உருவாயிருக்கணும். பெருமாள்மணி சொல்ற மாதிரி மிகப்பெரிய அலை உருவாகி இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க எதுக்குமே வர வேண்டாம், உங்களுக்கு தான் வாக்குன்னு. அந்த அப்படி இருக்கா களம்? நீங்க அதை பார்க்க கணிக்க தவறுறீங்களா? பெருமாள்மணி சொல்றாரு. இல்ல சார், நான் முதல் சுற்றுலயே அதை ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன். விஜய் மீது இருப்பது பெரிய ஆதரவு அலை இல்ல, திரைத்துறையின் உச்சத்திலிருந்து வந்திருக்கிறார், வந்து நமக்காக நிக்கிறாருன்னு அனுதாபலையாக அது இருக்கு. அதை நான் பெரிய ஆதரவு அலைனோ மக்கள் மன்றத்துல ஒரு வெகு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அலைனோ நான் பார்க்கல. ஆனா ஒரு அனுதாப அலை இருக்கு. இன்னைக்கு பொது தேர்தலையே ஒரு இடைத்தேர்தல் மாதிரி மாத்திருக்காங்க திராவிட கட்சிகள்னா அது விஜயனுடைய வருகைக்கு பின்புதான். இன்னைக்கு இடைத்தேர்தல்களை தான் வழக்கமா இவ்வளவு பெரிய பெருந்தொகையெல்லாம் செலவு செய்வாங்க. பட் அதை ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா அது விஜயனுடைய அலை தான். அந்த விஜய் அலை என்பது வெற்றி பெறுவதற்கான அலையா இல்ல, விஜய் அலை இருக்கு. அப்ப விஜயம் ஜெயிக்கணும்ல, விஜய் கட்சியினர் எல்லாரும் ஜெயிக்கணும்ல, அந்த அலையாக அது இல்ல. பட் 2 திராவிட கட்சிகளையும் கடுமையா கூறு போடக்கூடிய அளவுல அந்த அலை இருக்கு. அதனாலதான் இப்ப இந்த பணம் கொடுக்கறதே சார், நான் தான் முதல் சுற்றுல ஒரு இடத்துல குறிப்பிட்டேன், அந்த பணம் கொடுக்கறதே வெற்றி பெறுவது என்பது ஒரு நிலை, தங்களோட பாரம்பரிய ஓட்டு வங்கியை தக்க வைக்கணும், அந்த சவால் இருக்கு 2 கட்சிகளுக்கும். திமுகவுக்கும் இருக்கு, அதிமுகவுக்கும் இருக்கு. அதுக்குதான் அதிகமா பணம் செலவு பண்றாங்க. இப்ப தொகுதிக்கு 4000, ஒரு ஓட்டுக்கு 5000 கணக்கு சொல்றாங்க. பட் அதை வந்து என்ன பண்றாங்கன்னா, யார் யாரு நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்துதான் கொடுக்குறாங்க. ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்றாங்க. யாரு நம்ம ஓட்டு, யாரு நமக்கு ஓட்டு போடுவாங்க, அதை தக்க வைக்கிறதா. அவங்க பாரம்பரிய ஓட்டை டிஸ்டர்ப் பண்ற இடத்துக்கு போயிட்டாரா சாமி? சாமி அப்ப அவங்களோட பாரம்பரிய ஓட்டை டிஸ்டர்ப் இருக்காரு. அப்ப அவங்க பாரம்பரிய ஓட்டை டிஸ்டர்ப் பண்ணாலே அது அலைதானே சாமி? அது விஜய் பெருமாள்மணி சுவாமிநாதன் இதுக்கு எதுவும் பதில் சொல்லுங்க. அலை என்பது குழந்தைகள் வீட்டுக்குள்ள இருந்து வருது. ஆமா சார், அதுதான் நான் சொல்றேன் சார். அந்த அலை என்பது பாரம்பரிய ஓட்டு என்பது விஜய் என்கிற ஒரு புதிய கட்சி வருகிறார். வரும்போது அந்த பாரம்பரிய ஓட்டுல குழந்தைகள்கிட்ட தான் இளம் பெறுறார். பெருமாள்மணி என்ன சொல்ற, ஒரு இடம் கரெக்ட் சார், அது மட்டும் 1 நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். திமுக அதிமுக போன்ற கட்சிகளுடைய கொடி வாங்கணும், வேற ஏதாவது வாங்கணும்னா, அல்லது அந்த கரைவேட்டி வாங்கணும்னா ஃபேன்சி இதுல பண்ணிக்கணும், ஒரு ஜவுளி கடையில இருக்கும், மற்ற மாதிரியான அந்த கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கும். இந்த தாவேக்கா சின்னத்துல இருந்து கொடியில இருந்து எல்லாமே உள்ளூர்ல ஃபேன்சி ஸ்டோர்ல குழந்தைகள் வரக்கூடிய கடைகள்ல கிடைக்குது. அப்ப அங்க இருந்து உங்களுடைய அரசியல் மையம் தொடங்குது நான் பாக்குறேன். வெளியில இருந்து பார்க்க வேடிக்கையா இருக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ள சின்ன இந்த அலைய சார். இப்ப நான் சுவாமி சொன்னதை நானும் சொல்றேன் சார். அலை வீசுதா இல்லையான்னு வேட்டி தயாரிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்டா அவங்க சொல்லிடுவாங்க. துண்டு தயாரிக்கிறாங்கல்ல, சுவாமி இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த தாவேக்காவோட கொடி சின்னம் இதெல்லாம் ஃபேன்சி ஸ்டோர் வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்றாரு. இதை தான் சார் நான் அலைங்கிறேன், நீங்க அது ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க. சாமி சொல்றது நானும் ஒரே பாயிண்ட் தான். நீங்க ஐயா உங்களுக்கு தெரியாது பெருமாள்மணி, நான் என்ன கேக்குறேன்னா, அதிகமான திமுக டிமாண்ட் இல்லாம நம்ம தெருமுக்கு இல்ல இல்ல சார், அதிகமான திமுக துண்டு விற்பனையாயிருக்கா, அதிகமான அதிமுக துண்டு விற்பனையாயிருக்கா, இல்ல அதிகமான விசில் விற்பனையாயிருக்கா சொல்லுங்க ஐயா. அது எல்லாமே கணக்குயா. இப்ப சுவாமி சொல்றாரு பாருங்க, தெருமுனையில இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர் வரைக்கும் இதுவரை கட்சி கொடியோ சின்னமோ வந்ததில்ல, இப்ப வந்துருச்சுன்னு சொல்றாரு. அலை அடிக்குது சார், அதுதான் சார் உதாரணம். கோட்டீஸ்வரன் எல்லாம் ஓரிரு வார்த்தையில சம பண்ணலாம். அலை என்ன, எப்படி களத்தை எப்படி நீங்க சம பண்ணி சொல்லுவீங்க சார்? மக்கள் கிட்ட இப்போ இந்த 2-3 நாள்ல போய் கிட்ட பேசுறவங்க, வீடு வீடா போறவங்க, காலில் விழுந்து கும்புறவங்க, கையெத்து கும்புறவங்க, தப்பு பண்ணி தான் மன்னிச்சு வாய்ப்பு. ஆமா, இந்த 2 நாள் வேட்பாளர் இதுக்கப்புறமா வந்து முதலமைச்சர் எதிர்கட்சின்றதை போயிட்டு வேட்பாளர், அந்த உள்ளூர் வேட்பாளர் செல்வாக்குல போயிடும். லட்சுமி நீங்க எப்படி? இந்த 2-3 நாட்களுக்குள்ள 2 பெரிய திராவிட கட்சிகளும் சரி, தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில வேட்பாளர்களும் சரி, எல்லாருமே பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் கேஷ் ஃபார் ஓட்ஸ் இருக்க தான் செய்யுது. இது வந்து ஒரு 5 to 6% வந்து ஓட்டை ஸ்விங் பண்ணும். ஆனால் இந்த தேர்தலில் எந்த விதமான அலையும் இல்லை, ஆதரவு அலை, எதிர்ப்பு அலை, விஜய் அலை எதுவுமே இல்லை. சுவாமிநாதன்
இல்ல சார், மிக முக்கியமா வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். 2 திராவிட கட்சிகளுக்கு மத்தியில தான் கூடுதலான போட்டிகளாக இருந்தாலும் கூட 2 பேர்ல யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்க விடாமல் ஆக்குறதுல விஜய் கட்சியினுடைய பங்களிப்பு முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். விஜய் கட்சி ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அவர்களுக்கு வெற்றியாக கிடைப்பதை பெரும்பான்மை கிடைக்க விடாம ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகர்த்துவாருன்றீங்க. பெரும்பான்மை சார், இதுவரை தமிழகம் பார்த்த எல்லா கன்வென்ஷனல் மெத்தடும் இல்லாம ஒரு புது மெத்தட்ல ஐயா விஜயனுடைய அரசியல் பிரச்சாரம் எல்லாமே இருக்கு. இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அறிவு சமூகம் அதை வந்து ஏத்துக்கலையே தவிர களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதை டீகோட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு சென்னையில ஒரு தொகுதியில ஒரே தொகுதியில ஒரு வேட்பாளர் 10,000 ரூபாய் கொடுக்கவும் இன்னொரு வேட்பாளர் 8,000 ரூபாய் கொடுக்கவும் ஒரு ஓட்டுக்கு தயாராகிறாங்க. வெவ்வேறு பகுதிகளில் 3,000, 5,000, 6,000 இப்படிலாம் போகுது. அதனால அந்த அலையை வந்து அறிவு சமூகம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனா களத்தில் நிற்கிற வேட்பாளர்கள் அந்த அலையின் வீச்சை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். 26 தேர்தல் என்பது விஜய் அலைக்கான தேர்தல். தமிழ்நாடு முழுக்க விஜய் அலை இருந்தாலும் எடப்பாடியில மட்டும் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு டிக்ளேர் பண்ணாங்க மேம். பேசலாம். இதுல நம்ம குறிப்பா ஒரு விஷயம், பணம் கொடுப்பதுன்றது வாக்கிற்கு சட்டத்திற்கு புறம்பானது. எல்லா ஊழலுக்கும் அதுதான் ஊட்டல. இதுதான் கடைசி தேர்தல். பட் ஆனா எல்லாம் அது நார்மலைஸ் ஆகிறதுன்றதே வருத்தத்துக்குரிய. நம்ம அதையும் பதிவு செஞ்சுதான் பேச வேண்டியிருக்கு. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.